வணக்கம், தமிழ் ரிவ்யூஸ் இன்ஃபோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்ப்போம். வாங்க. இன்றைக்கி freesolo பை Wecool கம்பெனியோட ப்ளூடூத் ஹெட்செட் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஹெட்செட். இந்த பச்சை கலரில் இருக்கும். அண்டு இதோட நமக்கு இந்த ஆக்சசரிஸ்லாம் கிடைக்கிது. ஆக்சசரிஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் கிடைக்கிது, இயர்பட்ஸ் கிடைக்கிது டிஃப்ரெண்ட் சைஸில். இது தவிர யூசர் மேனுவல் ஒன்று கிடைக்கிது, அண்ட் உங்களுக்கு ஒரு வாரண்டி கார்டு மாதிரி கிடைக்கிது. இது ஃப்ளாட் கேபிள். இந்த பச்சை கலரில் பார்க்குறீங்களே, இது ஃப்ளாட் கேபிள். இது உங்களுக்கு சிக்கிக்காது, அதனால் ஈஸியாக இருக்கும் இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதில் மாட்டுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஜாகிங், எக்ஸசைஸ் இல்லை வாக்கிங் போனீங்கன்னா உங்கள் காது விட்டு வெளியில் வராது, நல்லா ஈஸியாக மாட்டிக்கலாம், யூஸ் பண்ணலாம். இதுதான் freesolo கம்பெனியோட Wecool கம்பெனியோட ப்ளூடூத் இயர்ஃபோன். ஸோ இதுதான் இதோட பாக்ஸ். ஸோ இதுதான் இந்த பாக்ஸ். இந்த கம்பெனியோட அட்ரஸ் எங்கே பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பண்ணப்படுது. பெங்களூரில் தான் எங்கள் கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் பாக்ஸ்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது மாடல் நம்பர் 56S அப்படின்பாங்க. Wecool கம்பெனியோட. நான் வாங்கியிருக்கிறது எல்லோ கலர். ஸோ போனால் அது க்ரீன் மாதிரி இருக்குது, எல்லோ மாதிரி இல்லை. ஸோ இதுதான் அதோட கேபிள். இது அதோட வரதோ கம்பெனி கேபிள். அது இந்த கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸை. இது யூஎஸ்பி, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் இது. ஸோ இது ஒன்று ஈஸியாக இருக்குது. இது ஒரு QC குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி சர்டிஃபிகேட். இது வேறு ஒன்றும் இல்லை. இது நான் போன வருஷமே வாங்கிட்டேன், இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இயர்பட்ஸு அண்ட் கிளிப்பு. உங்களோட சட்டையில் மாட்டிட்டு போகிறது கிளிப்பும், எக்ஸ்ட்ராவாக 3 இயர்பட்ஸும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 4 இயர்பட்ஸ் இருக்குது, அதில் 3 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இதோட சேர்ந்து வர ஆக்சசரிஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் என்னெல்லாம் இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. 3 செட் இயர்பட்ஸு, கிளிப்பு, அப்புறம் சார்ஜிங் கேபிள், இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இதில். ஸோ இதை தவிர இப்போ வேறு என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். இப்போ இந்த இதில் ஒரு யூசர் மேனுவல் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்லேயும் இருக்குது, சைனீஸ் பிராண்ட். இது சைனாலேயும் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் இருக்கிறதுனால நம்ம தப்பிச்சோம். இதில் பார்த்திங்கன்னா இதில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இது டோட்டலாக இதை படித்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் கால் அட்டன் பண்ணணும், 2 தடவை ப்ரெஸ் பண்ணால் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு, பேக்வர்ட் பண்ணுறது, ப்ளஸ் பட்டன், மைனஸ் பட்டன், அப்புறம் நடுவில் இருக்கிற பட்டன் நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கால் அட்டன் பண்ணுவீங்க, தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கால் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி எப்படி இதை உபயோகப்படுத்தணும், என்ன ஏது அப்படின்னு விவரமாக கிளியராக எழுதியிருக்காங்க இதில். ஸோ இதுதான் அதோட யூசர் மேனுவல். அது கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். உங்களை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நீங்களே பார்க்கலாம், அதில் அந்த டயக்ராம்லாம் போட்டு கிளியராக கொடுக்கப்பட்டிருக்கு என்னெல்லாம் இதில் இருக்குது அந்த யூசர் மேனுவலில் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ளூடூத் இயர்ஃபோனில் வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன். ஸோ இது மெயின் ஆப்ரேட்டிங் ஏரியா. இது 5 வோல்ட் 1 ஆம்பியர் பவர் இன்புட் எடுக்குது. ஸோ அதிலே கொடுத்துருக்கு. இந்த ப்ளூடூத் இயர்ஃபோனை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நான் வாங்கினோன்னா ஒரு 6 மணி நேரம் பேக்கப் கொடுத்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் பேக்கப்பு, இல்லை 3 மணி நேரம் பேக்கப்னு கொடுக்குது. ஸோ நம்ம தொடர்ந்து பாட்டு கேட்டாலோ வீடியோ பார்த்தா கூட நம்ம ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே பார்க்க மாட்டோம். அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு யூசேஜ் வருது. இதுதான் சார்ஜிங் இன்புட் ஏரியா, எங்கே நீங்கள் சார்ஜ் போடணுமோ. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ளஸ்னால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும், மைனஸ்னால் டிக்ரீஸ் பண்ணணும். வால்யூம் இல்லை அடுத்த ட்ராக் போகிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ மெயினாக இந்த ப்ளூடூத் இயர்ஃபோனில் என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் காதில் மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் காது விட்டு இயர்ஃபோன் நகராது. இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்களோ இல்லை உடல் பயிற்சி பண்ணுறீங்களோ என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் ஓடினாலும் சரி, இது விழுந்துடாது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதில். அண்ட் இயர்ஃபோன் கொடுக்கப்பட்டிருக்க ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஈஸியாக காதுக்குள்ளே அழகாக போய் உட்காந்துருது. அதனால் நமக்கு ஈஸியாக இருக்குது பாட்டு கேட்குறதுக்கு, எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு விதமான கஷ்டமும் இல்லை. இதை போட்டு நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கேட்டாலும் உங்களுக்கு காது வலிக்காது, காது நல்லாவே இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த ஓரளவுக்கு வால்யூம் வச்சு கேட்டாலே போகிறோம். இதோட
கேபிளும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டைப் ஆஃப் கேபிள், அதனால் அது பார்க்கவும் நல்லாயிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது சிக்கிக்காது. ஒரு கேபிள் நம்ம சேர்த்து ஒரு பாக்கெட்டுக்குள்ளே போட்டு போனாலும் கேபிள் மாட்டாது. அதுதான் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் தான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸு. இதோட பாஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ட்ரிபிள் ஓகே, ஓரளவுக்கு அதாவது பாட்டு கேட்கும்போது ரொம்ப பீட்ஸ் உள்ள பாட்டுன்னா ஓரளவுக்கு பாஸ் நல்லாயிருக்கு. அண்ட் இது தான் இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ப்ளூ கலரில் எரியுது, ப்ளூ ரெட்டும் மாதிரி. இது ஆன் பண்ணால் ப்ளூ ரெட்டில் எரியும். இப்போ நான் இதை சார்ஜ் போடுறேன், நீங்களே பாருங்கள் இது எப்படி வேலை பண்ணணும்னு காமிக்கும் பாருங்கள். இது இப்போ நான் சார்ஜ் போட்டேன்னா இது வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட பவர் பேங்க்லேயும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை விட்டால் உங்களோட அடாப்டர் யூஸ் பண்ணி டைரெக்டாக பவர் டைரக்ட் கரண்ட்லேயும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். உங்களோட ஸ்விட்ச் போர்டில் போட்டு கூட சார்ஜ் பண்ணலாம். 1.5 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகிடுது. பேக்கப் நான் சொன்ன மாதிரி 3 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் கொடுக்குது. அது உங்கள் யூசேஜை பொறுத்து. இப்போ நான் என் பவர் பேங்க்லேயும் நான் போட்டு சார்ஜ் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து இப்போ சார்ஜ் போட்டோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் லைட் எரிய முடிச்சிடும். இந்த ரெட் லைட்டு வந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் எரியும், எப்போ வரைக்கும் சார்ஜ் ஃபுல்லாக ஆகலையோ. சார்ஜ் ஃபுல்லாக ஆனோன்னே இது ப்ளூ லைட்டாக மாறிடும். ஸோ ப்ளூ லைட்டாக மாறிட்டாலே நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துடணும். ஸோ அதுதான் இண்டிகேஷன். ஸோ அந்த ப்ளூ லைட் எரிய முடிக்கும் போது சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்டு இன்னொன்று, நீங்கள் உங்களோட ஃபோனில் கனெக்ட் பண்ணால் கூட சார்ஜ் காமிக்கும் எவ்வளோ இருக்குது எவ்வளோ இல்லைன்னு சொல்லிட்டு. இதுதான் நான் இப்போ நான் டேரெக்டாக அடாப்டரில் பார்த்தீங்கன்னா நான் போட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு அடாப்டரில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அடாப்டர்லையும் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அடாப்டரில் சார்ஜ் பண்ணுறதுல என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா கொஞ்சம் சீக்கிரமாக சார்ஜ் ஆகும். அதே பவர் பேங்க்கில் போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அடாப்டர் இல்லைன்னா கொஞ்சம் வேகமாக ஆகிறதா நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். என்னோட அப்சர்வேஷன் பார்த்திங்கன்னா அதுதான். இங்கே நம்ம கனெக்ட் பண்ணாலே உங்களுக்கு பார்க்கலாம். நீங்கள் இங்கே சிம்பிள் காமிக்கும். இப்போ நான் ப்ளூடூத் ஆன் பண்ணுறேன் என்னோடய ஃபோனில். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த சிம்பிள் காமிக்கும் பாருங்கள். அதை டிடெக்ட் பண்ணிடுறோம், அது ஆன் ஆயிடுச்சு. இப்போ சார்ஜ் கம்மியாக இருக்குது, அதனால தான் அதில் கம்மியாக பாதியாக காட்டுது. ஸோ நீங்கள் ஒரு கேப்சூல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அது 56 இயர்ஸ் கனெக்டட் அது. ஸோ இந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகுது இது. ஸோ இதுதான் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் கனெக்டட் இது. ஸோ இப்போ நான் பாட்டோட சாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவும் பாட்டும் சொல்லப்போனால் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் கேட்டுக்கலாம், பாட்டோட சாம்பிள்ஸு. என்னோடய அனுபவத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. பாட்டு வந்து நல்லா காதில் விழுவுது, நல்லா இருக்குது. அண்டு இதோட பயன்பாடுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த காலத்தில் ப்ளூடூத் தான் கரெக்டாக இருக்கும் நம்மளோட தினசரி வாழ்க்கைக்கு. ஸோ அதனால் ப்ளூடூத் ப்ளூடூத் இயர்ஃபோன் வாங்குறது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா வந்து இன்றைக்கி நம்மளால் வந்து ஒரு வயர்டு கேபிள்டு இது வாங்கிட்டு நம்மளால் ஒரு எக்ஸசைஸோ ஒரு ஜாகிங்கோ ஒரு வாக்கிங்கோ போக முடிய மாட்டுது. அதே ஒரு தடங்களாக இருக்குது. ரெண்டாவது வந்து இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. இந்த ப்ளூடூத் இயர்ஃபோனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னா இதே வந்து அந்த நம்பர் உங்களுக்கு படித்து சொல்லிடும். இந்த நம்பர்லேருந்து ஃபோன் கால் வருது, அதுக்கு உங்களுக்கு நம்பர் தெரிஞ்சிருக்கணும். யாரோட நம்பருன்னு நம்ம எல்லா நம்பரையும் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்க முடியாது. ஆனால் நம்மளுக்கு வேண்டியப்பட்டவங்களோட நம்பர் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து இது அப்படியே வந்து கால் வரும்போது அது சொல்லிடும், இந்த நம்பர்லேருந்து கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இப்போ நான் பார்த்தீங்கன்னா டைரக்ட் சார்ஜில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், ஸ்ட்ரைட்டாக அடாப்டர்லேருந்து கனெக்ட் பண்ணி போட்டேன் சார்ஜில். ஸோ இந்த சார்ஜ் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அட்லீஸ்ட் போகும். ஸோ இதுதான் இதோட ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இது வெரி குட் ப்ளூடூத் இயர்ஃபோன். இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். இது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட பயன் என்னன்னு தெரியும். 56 இயர்ஸ் தான் இதோட மாடல் நம்பர். அந்த Wecool கம்பெனி வந்து 6 மாதம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க உங்களுக்கு. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா போல தான் வருது. 1000 ரூபாய்க்கு கம்மியான ரேட்டில் நல்ல ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன்னா இதுதான் ஃப்ரீசோலோவோட இயர்ஃபோன். அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் இது விற்கிது, நீங்கள் பார்க்கலாம். இது ரெண்டுத்துலேயும் எங்கே வேணாலும் நீங்கள் போய் ட்ரை பண்ணலாம். வணக்கம். ஸோ இப்போ இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு, அதனால தான் ப்ளூ லைட் எரியுது. இல்லைனா சார்ஜ் இருக்கும்போது ரெட் லைட் எரியும், சார்ஜ் ஆகி முடிஞ்சோன்னே ப்ளூ லைட் எரியும். அப்போ உடனடியாக ஆஃப் பண்ணி எடுத்துடணும் நீங்கள்.
இந்த ஃப்ரீசோலோ ப்ளூடூத் இயர்ஃபோனோட மைக்கும் இருக்குது. இந்த ஃபோனை நீங்கள் இயர்ஃபோன் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா நல்ல ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் கம்மி ரேட்டில் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. தமிழ் ரிவ்யூஸ் இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுக்குங்க, உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.